பெரியவா சிவா பெரியவா ட்ரிப்ளிகேன் பெரியவா சரணம். இன்னைக்கு வந்து நான் வந்து ஏணிப்படிகளில் மாந்தர்கள் புக்கு சிவா பெரியவா புக்கிலேருந்து மனசாட்சின்னு ஒரு டாபிக் எழுதியிருக்கா. அது ரொம்ப சூப்பர்வாக இருக்கும். அதை வந்து படிச்சுட்டு கொஞ்சம் ரிப்பீட்டடாக படிக்கணும். ரெண்டு இடத்துல பெரியவா வந்து அஹ், அறிவை பற்றி எழுதியிருக்கா. மனசாட்சி பற்றி, மனசு, அறிவு, மூளையை பற்றி எழுதியிருப்பா. அப்புறம் இன்னொரு இடத்துல வந்து மூளையோட யூஸை பற்றி எழுதியிருப்பா. நான் ரெண்டும் இன்னைக்கு படிக்க போகிறேன். இட்ஸ் அ லிட்டில் பிட் ஹார்ட் டு ஃபாலோ. நான் வந்து இது செவரல் டைம்ஸ் நான் படித்து அப்போ கூட ஃபுல்லாக புரிஞ்சதுன்னு சொல்ல முடியாது. பட் வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் த பிளாட் வேர் பெரியவா இஸ் லீடிங் அஸ் டு டெஃபினெட்லி கன்சல்ட் மனசை. ஏன்னா மனசு தான் கரெக்டான வழி காட்டும். அந்த மனசை நம்ம வந்து எப்போதும் எப்படி வச்சுக்கணும் அப்படிங்கிறத நம்ம நல்ல ஸ்கிரிப்சர்ஸ்லாம் படிக்க படிக்க வரும். பட் இந்த விளக்கம் வந்து ரெண்டு இடத்துல கொடுத்துருப்பா. நான் வந்து ரெண்டாக லிங்க் பண்ணுறேனே, மெயின்லி பிகாஸ் தெர் இஸ் ரெஃபரன்ஸ் டு மூளை என்ன. ஸோ அதை நீங்கள் பாருங்கோ. ஃபஸ்ட்டு வந்து பேஜ் 39. அகெயின் ப்ளீஸ் டெஃபினெட்லி ஃபார் திஸ் சாப்டர் ப்ளீஸ் டேக் அ பென்சில் அலாங். இன்ஃபேக்ட் நான் வந்து ஒரு எழுதிண்டேன், கிராஃப் மாதிரி போட்டு எழுதிண்டு அப்புறம் எனக்கு கொஞ்சம் புரிஞ்சுது. ஸோ இஃப் பீப்புள் ஆர் இன்ட்ரெஸ்டட், யூ கேன் டேக் அ பேப்பர் அண்ட் பென்சில் அண்ட் ரைட் அண்ட் see the flow of how things are described in the book. சரியா? பேஜ் 39, சப்செக்ஷன் 29. தான் இழைக்கும் தீதுக்கு கடவுளின் மேல் பழி போடுபவன் பாவி. தான் இழைக்கும் தீதுக்கு கடவுளின் மேல் பழி போடுபவன் பாவி. ஸோ நம்ம எப்போதும் சொல்கிறோம்ல, நல்லது பண்ணாலும் பகவான் பண்ணுறார், கெட்டது பண்ணாலும் பகவான் பண்ணுறார் சொல்கிறோம்ல. இதை வந்து பெரிவா இல்லை, நம்ம பண்ணுற தப்பை வந்து கடவுள் மேல் போடக்கூடாது. ஏன் போடக்கூடாதுங்கிறதுக்கு இந்த எக்ஸ்பிளனேஷன். மனசாட்சி. பாபிகள் இத்தகைய விதண்டாவாதத்தில் இறங்கலாம். ஆனால் பாமரர்கள் கூட இத்தகைய சந்தேகத்தை கேட்டு விடுகிறார்கள். எல்லாம் ஆண்டவன் விருப்பப்படி நடப்பதாக பேசி வருகிறார்களே, அதை இவர்கள் கெட்டியாக பிடித்து கொண்டு விடுகிறார்கள். அதாவது ஆண்டவன் நம்மை ஏன் நல்வழியில் மட்டும் இட்டு செல்லக்கூடாதென்றும், அவர்தான் நம்முடைய செயல்களை தீய வழியில் திரும்ப தூண்டி விடுகிறார் என்றும், அவருடைய சக்தியை நம்மால் மீற முடியாதென்றும், எனவே மானிடர்கள் குற்றவாளிகளாக ஒப்புக்கொள்ள முடியாதென்றும் வாதாடுகின்றனர். அவர்கள் இத்துடன் நின்று விடுவதில்லை. ஆண்டவன் தன்னுடைய தவறை உணர்ந்து இனிமேலாவது மக்களின் செய்கைகளை நல்வழியில் இட்டு செல்வதை தன்னை ஆயுத்தமாக்கி கொள்ள வேண்டும் என்ற ஓர் சவாலையும் விடுவித்து விடுகின்றன. திகைப்பூட்டக்கூடிய இத்தகைய வாதத்திற்கு ஒரே ஒரு பதிலை தான் அளிக்கலாம். இத்தகைய ஒருவனுடைய வீட்டினுள் ஒரு ரவுடி மீறி புகுந்து பொருள்களை கவர்ந்து பெண்டீரை தீண்டினால் அவன் அந்த ரவுடி மேல் பாய்ந்து தாக்குவானா? அல்லது ஆண்டவன் உன்னை பண்ண சொல்லியிருக்கிறான், நீயாக பண்ணவில்லை, ஆதலால் பண்ணு, சும்மா பண்ணு என்று கூறிவிட்டு வேடிக்கை பார்த்து கொண்டிருப்பானா என்பதை உங்கள் தீர்ப்புக்கே விட்டுவிடுகிறேன். மற்றவர்களின் மனம் பதறும்படியான செய்கைகளிலோ செயல்களிலோ ஈடுபடுபவர்கள் தங்களுடைய அதிக்கிரமங்களை அறியாதவர்கள் அல்லர். மனிதனை தவிர மற்றைய ஜீவராசிகளுக்கும் ஆண்டவன் அறிவை படைத்திருக்கிறார். ஆனால் அவைகள் நம்பிக்கை மோசம் செய்வதில்லை, பெரும்பாலும் பாசாங்கு செய்வதில்லை, கீர்த்தியை அடைய விரும்புவதில்லை, உலகில் காணும் கவர்ச்சியான பொருள்களில் பிரம்மை கொள்வதில்லை, குடும்பத்தில் பற்று இருந்தாலும் பாசத்தை கொள்வதில்லை, பொறாமையும் முக்கியமாக அகந்தையையும் கொள்வதில்லை,
மானிடர்களுக்கோ பகவான் அதிகமான அறிவுகளை கொடுத்திருக்கிறார். அப்படி இருந்தும் மானிடர்கள் அவைகளை தகாத தன்மைகளுக்கு பயன்படுத்தி வருவதுடன் தீய செயல்களுக்கும் உபயோகப்படுத்தி வருகின்றனர். எனவே ஆண்டவன் அவர்களுடைய மனதில் புகுந்து அதிக்கிரமங்களை செயலாற்ற சொல்வதில்லை. இந்த உண்மையை கீழே கொடுக்கப்பட்டிருக்கும் விளக்கத்திலிருந்து நீங்கள் சுலபமாக தெரிந்து கொள்ளலாம். மனஸ் என்ற பரிசுத்தமான ஸ்தானத்தை பகவான் நமது சரீரத்தில் அமைத்திருக்கிறார். நமக்கு நேர்மையை மட்டும் எடுத்து காட்டுவது மனசாகும், தவிர நேர்மையை மட்டும் ஏற்றுக்கொள்வதும் மனசாகும். எந்த ஓர் செய்கையையும் நாம் புரிவதற்கு முன்பும் மனசானது அறிவு என்ற இடத்திற்கு நேர்மையானதை தெரிவித்து விடுகிறது. அறிவு என்பது ஓர் பொல்லாத வஸ்து. இந்த அறிவுக்கு மந்திரியாக விளங்குவது மூளையாகும். மனஸ் கூறுவதை அறிவு ஏற்கும் பொழுது அறிவு மூளையை கூப்பிட்டு நல்வழியில் காரியத்தை முடிக்கும் யோஜனையை கேட்டு தெரிந்து கொள்கிறது. இக்காலத்திலோ பெரும்பாலும் மனஸ் கூறுவதை அறிவு கேட்காமல் தன்னிஷ்டப்படி அநீதியை ஏற்று தனது நண்பனாகிய மூளையினிடத்தில் தகாத முறைகளை கையாள யோஜனை கேட்கிறது. எனவே நீதி அநீதி என்ற இந்த இரு முறைகளுக்கும் தகுந்த போதனைகளை அளிக்கும் மூளையோ தன்னுடைய தந்திரத்தையோ யுக்தியையோ உபாயத்தையோ திறமையையோ ஆராய்ச்சியையோ நேர்மையான முறையையோ அறிவினிடத்தில் தெரிவித்து கொள்ள வேண்டியதை தவிர தன்னிச்சையாக ஒன்றையும் நிறைவேற்றுவதற்கு இல்லை. எனவே நன்மை தீமை போன்ற இருவித செயல்களையும் அமுல் நடத்தும் உரிமையை அறிவு தன் வசத்தில் வைத்து கொண்டிருக்கிறது. ஆகவே மனிதன்தான் தன்னிஷ்டப்படி அறிவை பயன்படுத்துகிறான் என்பது நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஆண்டவன் எதற்கும் ஜவாப்தாரியாக குறிப்பிடப்படலாகாது. தவிர எண்ணம் என்ற மற்றொரு வஸ்துவும் நம்மிடத்தில் இயங்கி வருகிறது. இந்த எண்ணம் என்பது சில சமயங்களில் இரு முரண்பாடான விதங்களிலும் தோன்றலாம். உதாரணமாக, ஏ என்பவன் பி என்பவனை அவமதித்து இழிவுபடுத்தி விடுகிறான். அந்த சமயத்தில் பிக்கு ஏயின் பேரில் வஞ்சம் தீர்த்து கொள்ள எண்ணம் தோன்றுகிறது. ஆனால் அதே சமயத்தில் நிலைமையை மேலும் மோசமாக்கி கொள்ளாமல் இருக்க வேண்டியதின் பொருட்டு பொறுமையை கடைபிடிக்கவும் எண்ணம் தோன்றுகிறது. அல்லது ஒருவனுக்கு ஒரு பொருளை கவர எண்ணம் தோன்றுகிறது. அதே சமயத்தில் திருடுவது குற்றம் என்ற எண்ணமோ அல்லது அகப்பட்டு கொண்டால் மனக்குறைவு என்று மற்றொரு எண்ணமோ தோன்றிவிடுகிறது. இந்த இரண்டு உதாரணங்களிலும் உள்ள இரு முரண்பாடான எண்ணங்களும் உடனே மனசில் பாய்கின்றன. இவர்கள் பாய்ந்த மாத்திரத்தில் அறிவு மனசின் மூலமாக இந்த எண்ணங்கள் அனைத்தையும் தெரிந்து கொள்கிறது. மனசோ முறையே பொறுமையையும் திருடாமையையும் ஏற்க அறிவை கேட்டுக்கொள்கிறது. அறிவோ தன்னிஷ்டப்படி செயலாற்ற முற்பட்டு விடுகிறது. வேறு விதமாக கூறுவோமேயானால், அறிவை உபயோகிக்கும் மனிதன் மனசுடன் ஒற்றுமையை ஏற்கும் பொழுது அவன் நேர்மையுற்றவனாகிறான். மனசின் விருப்பத்தை புறக்கணிக்கும் பொழுது மனிதன் குற்றவாளி ஆகிறான். அதாவது மனஸ் என்ற நீதியை சிறைப்படுத்தி விடுகிறான். ஆகவே நேர்மையின் பொருட்டு அளிக்கப்பட்டிருக்கும் பகுத்தறிவை மனிதன்தான் தீய முறைக்கும் பயன்படுத்துகிறானே தவிர ஆண்டவன் தூண்டவில்லை. இவைகளை அனுசரித்து நாம் நல்லறிவு கெட்டறிவு என்று கூறுகிறோம். மனஸ் என்ற ஸ்தானம் நேர்மையின் இருப்பிடமாக விளங்கி வருவதால் மனசாட்சி என்ற பதத்தை நாம் உபயோகப்படுத்தி வருகிறோம்.
மனம் போன போக்கெல்லாம் போக வேண்டாம் என்றால் தன் இஷ்டமான போக்கில் போக வேண்டாம் என்பதே பொருளாகும். அதாவது மனசாட்சிக்கு விரோதமாக செயல்படக்கூடாது என்பதே அதன் பொருளாகும். ஸோ இது வந்து ரொம்ப லாங். பட் நான் வந்து கொஞ்சம் படித்து அட்லீஸ்ட் உங்களுக்கு இதை ஒரு தடவை 2 தடவை நீங்கள் கேட்டேன்னா இன்னும் புரியும். ஸோ அடுத்த ரெஃபரன்ஸும் இப்போ படிக்கலாம். அடுத்த ரெஃபரன்ஸ் வந்து பேஜ் 299. 299 எடுத்துக்கோங்க. செக்ஷன் 176. அதில் வந்து ஏபிஎன்ஜி பேஜ் 300 சொல்லியிருக்கா. ஏபிஎன்ஜி என்னன்னு பார்ப்போம். ஏ வந்து விபரீத வாதங்களை மூளையால் வாதிப்பவன் பாவி. விபரீத வாதங்களை மூளையால் வாதிப்பவன் பாவி. பி விஞ்ஞானத்தை உயர் மூளையால் சாதிப்பவன் பாமரன். விஞ்ஞானத்தை உயர் மூளையால் சாதிப்பவன் பாமரன். ஜி மூளையின் தேவையை முற்றிலும் ஒதுக்கியவர் மகான். மூளையின் தேவையை முற்றிலும் ஒதுக்கியவர் மகான். 176 ஏபிஜி பொதுவாக அறிவை உபயோகிக்கும் நாம் மூளையை ஒதுக்கி விடுவதற்கில்லை. அதாவது நமது அன்றாட அலுவல்களில் மூளையின் மூலம் விதாயம் காண்கிறோம். தவிர நல்லறிவை கொண்டவர்களால் ஏற்கப்படும் உயர்கல்வி, கணிதம், வானம், நவீன விஞ்ஞானம், ஆராய்ச்சி போன்றவைகளுக்கு மூளை உதவியளித்து வருகிறது. ஆனாலும் இதே மூளை தீய அறிவை கொண்டவர்களின் கபட நடிப்பு, களவு, கற்பனை பொய்கள், விதண்டாவாதம், தெய்வீக மோசடி போன்றவைகளுக்கும் யோசனை கூறி வருகிறது. நல்லறிவின் வளர்ச்சியை புத்தி என்பதாக கொள்ள வேண்டும். இந்த புத்தியை ஏற்றுவிடும் சிறந்த விவேகிகளுக்கு பெரும்பாலும் மூளையை பயன்படுத்த தேவையில்லை. மகான்களோ பக்தி பாசத்தில் லயிப்பவர்களாதலால் அவர்களுக்கு மூளையை பயன்படுத்த வேண்டிய தேவையே கிடையாது. இவைகள் ஒரு புறம் இருக்க, குணம், புத்தி, பக்தி இம்மூன்றை தவிர மற்றவைகள் அனைத்தும் அவைகளுக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கும் அளவுக்கு மேல் முன்னேற்றம் அடையும் பொழுது உலகம் கவலை, வேதனை, பாதுகாப்பற்ற பயம், பயங்கர நோய்கள், பஞ்சம் போன்றவைகளை படிப்படியாக ஏற்க நேரிட்டுவிடும் என்பதை முக்கியமாக இராஜாங்கங்கள் அறிய வேண்டும். மேலே கூறப்பட்டிருக்கும் விளைவுகளை எறும்பூர கல்லும் தேயும் என்பதற்கேற்ப சில தலைமுறைகளுக்கு பின்புதான் நமது உலகம் அறியப் போகின்றது. இவைகளை முன்கூட்டி அறியும் புத்தியை கொண்டிருந்த இராஜாங்க பெரியோர்கள் தும்பை விட்டு வாலை பிடிக்கவில்லை. அவர்கள் நாகரீக முன்னேற்றத்திற்கு புதுமைகளுக்கும் தடை விதித்திருந்தனர். அளவுக்கு மீறினால் அமிர்தமும் விஷம். எக்ஸ்பான்ஷன் மீன்ஸ் ஃப்ரிக்ஷன். தவிர வியக்கத்தக்க விஞ்ஞான சாதனங்கள் ஒவ்வொன்றும் நல்லெண்ணத்துடன் உருவாக்கப்படுபவைகள் என்பதை மட்டும் நான் ஒப்புக்கொள்கிறேன். ஆனால் புத்தியை கொள்ளாமல் அளவுக்கு மீறிய சிந்தனை மூளையினால் சாதிக்கப்படுபவைகள் அனைத்தும் காலப்போக்கில் ஆரோக்கியத்தை சின்னாபின்னமாக ஆக்கிவிடக் கூடியவைகள் ஆகும். இந்த பாவ காலத்தில் விடுவிக்கப்பட்டு வரும் தெய்வ தண்டனைகளுக்குள் இயற்கை தண்டனைகள் உயர்ந்த மானிட மூளையினாலேயே மானிட வர்க்கம் தவிக்கப் போவதும் ஒன்றாகும். இத்தகைய விஞ்ஞான மூளையை ஒவ்வொரு கலியுகத்தைய பாவ காலங்களிலும் கலி பகவான் ஒரு சிலருக்கு அளித்து வருகிறார். ஒவ்வொரு மகாயுகத்தின் கடைசி யுகம் கலியுகமாகும். 4 யுகங்களை கொண்டது ஓர் மகாயுகமாகும். அந்த 4 யுகங்கள் பின்வருமாறு: கிருதயுகம் 17,28,000 ஆண்டுகள். திரேதாயுகம் 12,96,000 ஆண்டுகள். துவாபர யுகம் 8,64,000 ஆண்டுகள். கலியுகம் 4,32,000 ஆண்டுகள். நமது பூமி 1000 மகாயுகங்களை ஆயுளாக கொண்டதாகும். குறிப்பு:
நமது கலியுகம் தற்போது சுமார் 3 லட்சம் ஆண்டுகள் கடந்து விட்டது. ஸோ இன்னும் கலியுகம் பாக்கி வந்து அப்ராக்சிமேட்லி 1,32,000 இயர்ஸ் இருக்குது. நிறைய வருஷம் இருக்குது இன்னும். பட் இந்த 2 ரெஃபரன்சஸும் நமக்கு வந்து எப்படி வந்து மனசாட்சி எவ்வளோ நம்ம வந்து மதிக்கணும், மனசு சொல்கிறது நல்லதை எடுத்துக்கணும், அண்ட் நம்மளை நல்ல வழி ஆயிடுச்சின்னு போய் நல்ல வர்ச்சியூஸ் கொடுக்கறதுக்கு நம்ம மனசை எப்படி யூஸ் பண்ணணுன்ட்டு நம்ம பெரியவாளை வேண்டிக்கணும். இந்த இந்த பேஜ் 300ல் நம்ம பார்த்தது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். இதில் வந்து எப்படி எழுதியிருக்கான்னா பெரியவா, நல்லறிவின் வளர்ச்சியை புத்தியாக எடுத்துக்கணும். என்ன நம்ம ஃபஸ்ட்டு பார்த்த ரெஃபரன்ஸ் பேஜ் 39ல் நல்லறிவு கெட்டறிவுன்னு சொல்லியிருக்கா இல்லையா, இதில் வந்து நல்லறிவின் வளர்ச்சி வந்து புத்தின்னு எழுதியிருக்கா. இந்த வந்து இதில் வந்து 2 ரெஃபரன்ஸ் கொடுத்துருக்கா. ஒன்று சிறந்த விவேகியோட ரெஃபரன்ஸும் மகானோட ரெஃபரன்ஸும் கொடுத்துருக்கா. இதில் வந்து இந்த புத்தி நல்ல அறிவு வளர்ச்சி புத்தி சொல்கிறோம் இல்லையா, இந்த புத்தியை ஏற்றுவிடும் சிறந்த விவேகிகளுக்கு பெரும்பாலும் மூளையை பயன்படுத்த தேவையே இல்லை. மகான்களோ பக்தி பாசத்தில் லயிப்பவர்களாதலால் இவர்களுக்கு மூளையை பயன்படுத்த வேண்டிய தேவையே கிடையாதுன்னு எழுதியிருக்கா. ஸோ நவ் லெட்ஸ் கோ பேக் டு ரெஃபர் ஒன் மோர் டைம். ஹூ இஸ் சிறந்த விவேகி அண்ட் ஹூ இஸ் மகான்? சிறந்த விவேகி யாரு? தூரதிருஷ்டியை கொண்ட புத்திமான். ஸோ அவளுக்கு தான் நல்லறிவு இன்க்ரீஸ் ஆகி புத்தி ஆயிடுறது. ஸோ இவா வந்து தூரதிருஷ்டியை கொண்ட புத்திமான், மேன் ஆஃப் விஸ்டம். தன்னை அண்டியவர்களுக்கு யுக்தமான யோசனையை அளிப்பவர்கள். ஸோ அவள் எப்போ பார் நல்ல மைண்டு, கிளியர் குட் தாட்ஸ் இருக்கிறதுனால அவள் வந்து தன்னை தேடி வரவாளுக்கு யுக்தமான யோசனையை கொடுக்கக்கூடியவா. அப்புறம் சிக்கலான பிரச்சனைகளில் நீதியை தெளிவாக்குவார். நம்ம சிக்கலுன்னு நினச்சின்றுவோம், அது நிஜமாவே சிக்கலா, இஸ் இட் குட் ஆர் பேடுங்கிற நீதியை அவள் எடுத்து நமக்கு தெளிவாக்குவா. வேதாந்த மனப்பான்மையுடன் வாழ்க்கையை ஏற்பவர்கள். இதுதான் சிறந்த விவேகி. சிறந்த விவேகி வந்து புத்திமான். அவளுக்கு தான் மூளையோட தேவையில்லை, ஏன்னா அவளுக்கு புத்தி ஒர்க் ஆகுது. அடுத்தது வந்து மகான் வந்து குடும்பத்தை கொண்டாலும் கொல்லாவிட்டாலும் உலக பாசங்களை அகற்றி தெய்வ பாசத்தில் மட்டும் ஆழ்ந்து விடுபவர்கள். எத்தகைய எதிர்ப்பு சக்திகளாலும் பாதிக்கப்படாதவர்கள். அவள் கம்ப்ளீட் சரண்டர் டு பகவான். அதனால் அவளுக்கு மூளையோட தேவையே இருந்ததில்லைன்ட்டு இருக்கு. இல்லை இன்னொன்று கூட எழுதியிருக்கா, இவைகள் ஒரு புறம் இருக்க குணம், புத்தி, பக்தி. ஸோ நற்குணம், புத்தி, நல்லறிவு, பக்தி. நம்ம வந்து பெருமாள்கிட்ட, பரமேஸ்வரன்ட்ட, மகா பெரிவாட்ட, சிவா பெரிவாட்ட, ட்ரிப்ளிகேன் பெரிவாட்ட பக்தி இருக்க இம்மூன்றும் மேலே ஏற வெரி குட். இந்த 3 தவிர்த்து வேறு எதுவுமே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா இட் இஸ் நாட் குட். அந்த கெட்டறிவு, அப்புறம் வந்து மூளையோட அன்வான்ட் சஜஷன்ஸ் எல்லாம் இருந்ததுனாக்க உலகம், கவலை, வேதனை, பாதுகாப்பற்ற பயம், பயங்கர நோய், பஞ்சம் போன்றவைகள் படிப்படியாக ஏற்க நேரிட்டு விடும்னு எழுதியிருக்கா. அப்புறம் வந்து he also talks about how அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நஞ்சு. ஸோ தேவையில்லாத நாகரீக முன்னேற்றத்தை ஏற்க இடம் இல்லை. However, he does say, எனக்கு புரியுறது, தட் ஒவ்வொரு விஞ்ஞான சாதனங்கள் இப்போ வர அத்தனை இன்வென்ஷன்ஸ் இல்லையா, சயின்டிஃபிக் இன்வென்ஷன்ஸ், இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எல்லாமே நல்ல எண்ணத்தில் தான் ஆரம்பிக்கிறது. பட் ஸ்டில் புத்தியை கொள்ளாமல், நல்லறிவை கொள்ளாமல் அளவுக்கு மீறிய சிந்தனை மூளையினால் சாதிக்கப்படுபவைகள் அனைத்தும் காலப்போக்கில் ஆரோக்கியத்தை சின்னாபின்னமாக்கி விடக்கூடியதாகும்னு இருக்கா. ஸோ மைண்ட்ஃபுல்லாக இருக்கணும்.
புத்தியை யூஸ் பண்ணாமல் என்ன வளர்ச்சியும் ஆரோக்கியத்தை சின்னாபின்னமாக்கிடும்னு எழுதியிருக்கா. ஸோ நமக்கு எப்போதுமே நல்ல மனசு, நல்ல புத்தி, நல்ல டிசிஷன்ஸ் எடுக்கிற யுக்தமும் வேணும். அதுக்கு மெயினாக வந்து நமக்கு புத்தி, குணம், புத்தி, பக்தி இருக்கணும்ன்ட்டு நான் எப்போதும் பெரியவாளை வேண்டிக்கலாம் நம்ம எல்லாரும். இதான் இன்னைக்கு குயிக் உங்களுக்கு ரீடிங். ஸோ நம்ம பார்த்தது, ஐ ஹோப் யூ கேன் கோ பேக், ரீட் அண்ட் ட்ரா மேபி லைக் அ சார்ட் ஃபார் யூ டு அண்டர்ஸ்டாண்ட். இட் இஸ் அ பிட் ஹார்ட். எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பட் போக போக படிக்க படிக்க புரியும். சரியா? மகா பெரிவா, சிவா பெரிவா, ட்ரிப்ளிகேன் பெரிவா சரணம். ஹர ஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர.